சரி, இது வந்து ஸ்டார்டிங் சொன்னது எனக்கு சரியா அது ஞாபகம் இல்லை. நான் ரெகுலரா நீங்க எனக்கு சொன்ன ஒரு விஷயம் வந்து கிளாஸ்ல எப்பயும் சொல்ற அது அந்த விஷயம் எனக்கு அப்படியே ஃபிக்ஸ்ட் ஆயிடுச்சு. அந்த ஃபர்ஸ்ட் டைம் ரைசன் பண்ண ஆரம்பிச்சதுல இருந்து இப்போ வரைக்கும் கிளாஸ் முடிய வரைக்கும் நீங்க சொன்ன விஷயம் மாதிரி அது எனக்கு ஃபிக்ஸ்ட் ஆன ஒரு விஷயம் சரியா ஞாபகம் உள்ளது. என்னன்னா, இதுக்கு முன்னுக்கு கிரிப்டோல எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும், மற்ற இடங்களை படிச்சிருந்தாலும், அங்க நீங்க லொஸ் பண்ணியிருந்தாலும், இங்க சிடிஏல படிச்சுட்டு படிச்சு பார்த்த பிற்பாடு உங்களுக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நீங்க திருப்பி க்ரோ அப் ஆகிறதுக்கு 100% வந்து ஒரு கேரண்டி ஒன்று கொடுத்துருந்தீங்க சார். அந்த டைம் அது அப்படிதான் சார் இருந்துச்சு. நீங்க கொடுத்த ப்ராமிஸ் வந்து ப்ரீவியஸ் டைம்ல நீங்க எப்படி என்ன மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்திருந்தாலும், என்ன ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருந்தாலும், ஆஃப்டர் த சிடிஏ அது வந்து உங்களுக்கு ஒரு இங்க படிச்ச பிற்பாடு அந்த எல்லாத்தையும் அந்த நெகட்டிவ்ல இல்லாமக்கி ஒரு பாசிட்டிவான ஒரு க்ரோக்கு சிடிஏ வந்து ஒரு 100% கேரண்டி தர மாதிரி ஒரு ப்ராமிஸ் கொடுத்துருந்துச்சு. எஸ். சோ நீங்க பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க, உங்களோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க. எனக்கு எப்படி இருந்துச்சு நான் தந்த ப்ராமிஸ் அண்ட் சிடிஏ வந்து அதை காப்பாத்திச்சா? ஷூர் சார். ஏன்னா நான் வந்து சிடிஏல ஜாயின் பண்ணது ஃபர்ஸ்ட் வந்து கிரிப்டோ வந்து அதுக்கு நான் உள்ளுக்கு வரணும்னு நினைச்சுப்பேன். நானும் என்னோட ஃப்ரெண்டும் இது ட்ரேடிங் கிளாஸ் ஒன்று ஜாயின் பண்ணணும், ஒரு கோர்ஸ் ஒன்று கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு பார்த்தப்ப உங்களோட வாட்ஸ்அப் குரூப்ல இருந்தா சார் இது உங்களோட வாய்ஸ் ஒன்று நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருந்த வாய்ஸ் நோட் ஒன்று கிடைச்சிச்சு. நாங்க அதை பார்த்துட்டு சரி நாங்க இது யோசிச்சது ஓகே இப்படி கிளாஸ் ஒன்று இருக்கு, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பைனான்ஸ்ல வெரிஃபை பண்ண ஒரு ஸ்ரீலங்கன்ல நம்பர் 1 ஒரு வெரிஃபை பண்ண ஒரு பர்சன் அப்படி இப்படி நிறைய விஷயங்கள் வந்து எங்களுக்கு ஓகே நல்ல பயங்கரமான ஒரு லெக்சரர் இவட்ட படிச்சா நமக்கு வந்து நிறைய நாலேஜ் கிடைக்கும், எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு நாங்க பண்ண ஒரு மைனரான ஒரு மிஸ்டேக் வந்து அந்த பேராசைப்படுறது ஒன்று தானே சார். நம்ம ட்ரேட் பண்ணி அனலைஸ் பண்ணாட்டியும் நமக்கு ஒருத்தர் வந்து சிக்னல் கொடுக்குறப்ப ஓகே இப்போ நம்ம ட்ரேட் பண்ண நமக்கு டைம் கிடைக்கல, சிக்னல் கிடைக்குது, ஃப்ரீ சிக்னல் கிடைக்குது, அதை நம்பி நம்ம ட்ரேட் பண்ணலாம், அதனால ஓகே சிடிஏ தேவையில்ல, இன்னொரு எக்கனாமிக் இருக்கு, சிக்னல் தராங்க, ப்ரொவைட் பண்றாங்க அப்படின்னு அந்த வெறும் அந்த ஃப்ரீ சிக்னலுக்கு ஆசைப்பட்டு அங்க போயிட்டு கிட்டத்தட்ட அங்க ஒரு 4 மாசம் கிளாஸ் வந்து சம்மந்தமே இல்லாம டைமை வேஸ்ட் பண்ண மாதிரி போயிடுச்சு. ஏன்னா கிளாஸ் படிச்சதும் சரி, எங்களுக்கு ரெக்கார்டிங் ஒன்று கிடைக்கிறது கூட இதுக்கு முன்னாடி ஒரு 10-15 பேச்சுக்கு முன்னுக்கு படிச்ச பழைய ரெக்கார்டிங் வந்து ஒரு வெப்சைட் வந்து அப்லோட் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த ரெக்கார்டிங் பார்த்து தான் நாங்க எங்க டவுட் கிளியர் பண்ற மாதிரி இருக்கும், உங்களுக்கு கிடைக்காது. அப்படி எங்களுக்கு இருக்க டவுட்டை வந்து அடுத்த நாள் கிளாஸ்ல நாங்க கேட்க போனாலும் அந்த எங்களுக்கு படிச்சு கொடுக்குற லெக்சரர் வந்து பெருசா ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாரு. டைம் எடுக்கிறப்ப ஒரு 8 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுற கிளாஸ் டைம் போகும் ஒரு சார் தமிழ் மீடியமா சிங்கள மீடியமா? மீடியம் சார். இடையில வேற அந்த அகாடமி பேர் வந்து நான் சொல்ல விரும்பல சார். என்ன ஓகே சொல்ல இது எப்படி பப்ளிக்ல நான் போடுற ஃபீட்பேக் சோ சொல்ல வேணாம். ஓகே ஸ்டார்டிங் வந்து அந்த அகாடமி வந்து ஒரு வேற பேர்ல இருந்துச்சு சார். அப்புறம் ஆஃப்டர் ஒரு நாங்க கிளாஸ் கண்டினியூ பண்ணி போறப்ப அந்த கிளாஸ் பேர் வந்து டோட்டலா சேஞ்ச் பண்ணாங்க. அதோட நாங்க வந்து அந்த டைம் வந்து ஒரு 20 கிளாஸ் மாதிரி முடிச்சிட்டோம் சார். ஸ்டார்டிங் வந்து டே 1ல இருந்து ஒரு 20 கிளாஸ் மாதிரி ஃபுல்லா முடிச்சிட்டோம். ரிட்டர்ன் திருப்பி வந்து டே 1ல இருந்து ரிப்பீட் கொண்டு வந்தாங்க. சம்மந்தமே இல்லாம கிளாஸ் இது அகாடமியோட பேர் வந்து ரீபிராண்ட் பண்றோம், அகாடமியோட பேரை வந்து மாத்திரேன்னு சொல்லி பிராண்ட் வந்து புதுப்பிக்கிறோம், புது அப்டேட் கொண்டு வரோம், டெக்னிக்கல் டீம்ல வந்து பெரிய ஒரு அப்டேட் ஒன்று மேஜரான ஒரு அப்டேட் ஒன்று வருது அப்படின்னு சொல்லி சார் டே 1ல திருப்பி நாங்க 20 கிளாஸ் முடிச்சிருந்தோம். திருப்பி ஃபர்ஸ்ட் டே 1ல இருந்து எங்களுக்கு கொண்டு வந்தாங்க. அங்க திருப்பி எங்களுக்கு வந்து ஒரு 3 மந்த் கோர்ஸ் வந்து ஒரு 4 to 5 மந்த் மாதிரி போயிடுச்சு சார். திரும்ப பின்னுக்கு டிலே ஆயிருக்கு இன்னுமே. ஆமாங்க சார். அப்படி அங்க போயிட்டு நாங்க எதை கத்துக்கணும் இப்ப எஸ்எம்சி சார். இப்ப எஸ்எம்சி கூட நீங்க சொல்லி சொன்னீங்க இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு இப்படி அப்படின்னு ஆரம்பிச்சீங்க. இதை பத்தி எங்களுக்கு மேஜர் அப்டேட் ஒன்று கொடுத்துருக்கீங்க. எஸ்எம்சி கிளாஸ் எங்களுக்கு நடந்துச்சு. எஸ்எம்சி கிளாஸ்ல வந்து ஒரு சில விஷயங்கள் சொல்லிட்டு இருந்தாரு. கிட்டத்தட்ட ஒரே நாள் எஸ்எம்சி கிளாஸ் முடிச்சாரு. ஸ்டார்டிங்ல போயிட்டு இருக்கிறப்ப ஆளாளுக்கு ஒரு டவுட் கேட்கறப்ப எஸ்எம்சி ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது, நீங்க வேணும் யூடியூப்ல பாத்துக்கோங்க, யூடியூப்ல பார்த்து முடிச்சுக்கோங்க அப்படின்னு ஒரே நாள் சொல்லி முடிச்சிட்டா சார். யூடியூப்ல பாக்குறதுன்னா அவங்க கிளாஸ் ஜாயின் ஆகிறதுல வேலை இல்லையே. அப்ப அந்த மாதிரி விஷயங்கள் அப்பயும் ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. சரி பே பண்ணிருக்கோம். அதுவும் எங்க ஃப்ரெண்ட் ஒருத்தர்ல இருந்தாரு சார். அப்படின்னா அக்காட்டு கிளாஸ்மேட் ஒருத்தர் இருந்தாரு சார். அவர் தான் எங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணாரு. அதோட எங்க சீனியர் வேற ஸ்கூல் சீனியர். அவர் ரெக்கமெண்ட் பண்ணி ஓகே நம்மளால ஒருத்தர் இருக்காரு நம்மள ரெக்கமெண்ட் பண்றாரு அப்படின்னு சொல்லி நாங்க உள்ள போனதுக்கு கிளாஸ் முடிய சார் இப்ப கூட நம்மளோட சிடிஏ டெலிகிராம் குரூப் வந்து டெக்னிக்கல் டீம்ல இருந்து எப்ப கேட்டாலும் ஒரு டவுட்னா நான் நெரேட்டிவ் அவங்க டவுட் கேட்டிருக்கேன். இப்படி ஒரு பிரச்சனை நெரேட்டிவ் நான் ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக அவங்க நெரேட்டிவ் நான் பேசியிருக்கேன். எப்பயும் அவங்க அந்த குறிப்பிட்ட டைம் பீரியட்குள்ள எனக்கு தேவையான மெசேஜ் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருவாங்க. ஆனா கிளாஸ் முடிஞ்சதுல இருந்து நாங்க இருந்த டெலிகிராம் குரூப்பை வந்து டிசேபிள் பண்ணாங்க. அதுல கமெண்ட் பண்றது வந்து டிசேபிள் பண்ணாங்க. எங்க கோஆர்டினேட்டர் வந்து எங்க நம்பர் பிளாக் பண்ணிட்டாரு. எங்களால வந்து அவர்கிட்ட கான்டாக்ட் பண்ணி அவர் கம்யூனிகேட் பண்ண முடியல. இந்த மாதிரி விஷயங்கள் நடந்து கண்ணால பார்த்தோம் சார். ஆனா அது நாங்க இதுக்கு நல்லா கவனிச்சது அவங்க செஞ்ச ஒரு வேலை என்னன்னா எங்கள்ல இருந்து ஒரு 10 பேர் என்னையும் கேட்டிருந்தாங்க, நீங்க வந்து எங்க இதுல வந்து ஒர்க் பண்றீங்களா அப்படின்னு கேட்டுட்டு ஒரு 10 பேர் கேட்டிருந்தாங்க சார். அது 10 பேர் மட்டும் நாங்க வந்து எனக்கு ஓப்பன் யூனில படிக்கிறனால சொல்லிட்டு எனக்கு டைம் கிடைக்காதுன்னா இது நான் என்னால் வரையலாது அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு வந்து பிசினஸ் பண்ணிட்டு இருந்தாரு. அவருக்கும் டைம் இல்லை அப்படின்னு சொன்னிக்கு எங்க இல்லாம இன்னும் எங்க டீம்ல அந்த ஒரு 10 பேர் மட்டும் ஓகே சொல்லியிருந்தாங்க. அவங்க மட்டும் அந்த ஒரு 2 நாள் கழிச்சு ப்ரொஃபிட் கார்டு வந்து வாட்ஸ்அப்ல போட ஆரம்பிச்சாங்க. கிட்டத்தட்ட $10 இருந்து $15 வரைக்கும் ஏர்ன் பண்ணி அது வந்து ஒரு ப்ரொஃபிட் கார்டா போட்டிருந்தாங்க. வாட்ஸ்அப்லயும் ஃபேஸ்புக்லயும் டிக்டாக்லயும் அவங்களோட பேரோட ப்ரொஃபிட் கார்டு வந்து வந்துச்சு. அப்ப
அப்ப எங்களுக்கு ஒரு கவலையா இருந்துச்சு, என்னடா நம்ம கூட தானே படிச்சாங்க. அது எனக்கு இன்னொரு கவலை என்னன்னா சார், நான் வந்து ரெகுலரா கிளாஸ் ஜாயின் பண்ணிடுவேன், நானும் என் ஃப்ரெண்டு வந்து ரெகுலரா கிளாஸ் ஜாயின் பண்ணிடுவோம். அதுல வந்து ஒரு 3 பேர் இருந்தாங்க. அது யார் நான் சொல்லல, அது மேலோ ஃபீமேல நான் அதை சொல்ல மென்ஷன் பண்ணல. பெரும்பாலும் அவங்க வந்து நீங்க எங்ககிட்டே சொல்லியிருக்காங்க, கிளாஸ் வரதுக்கு டைம் கிடைக்காது, நான் வந்து ரெக்கார்டிங் பாத்துக்குவேன், இல்லாட்டி யார்ட்டாவது கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டியதான், சும்மா வந்துட்டு சிக்னல் கொடுப்பாங்க தானே, அதை வச்சு ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி சொன்னவங்க கிளாஸும் பெருசா இது ஜாயின் பண்ணல. எங்களை வந்து சிக்னல் குரூப்னு சொல்லி அதில் எட் பண்றேன்னு சொன்னாங்க, அதுலயும் எட் பண்ணல. பட் அவங்க 10 பேர் மட்டும் கண்டினியூஸா ஒரு 5 டேஸ்ல வந்து 10 டேஸ் வரைக்கும் ஒரு $15, $20, $40 அந்த அமௌண்ட்ல வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட் கார்டு வந்து அடுத்த வச்சுட்டு இருந்தாங்க. அப்ப நாங்க கால் பண்ணி கேட்டதுக்கும், இது இன்னும் உங்களை சிக்னல் குரூப் ட்ரேட் பண்ணலையா, இது நீங்க ட்ரேட் பண்ண கத்துக்கலையா, நீங்க இத்தனை நாள் படிச்சதை வச்சு ட்ரேட் பண்ணலாமே, ஆனா எங்களுக்கு கத்து கொடுத்திருந்தா நாங்க அன்னைக்கு நாங்க ட்ரேட் பண்ணிருப்போமே. அதான் எங்ககிட்ட இருந்தாலும் ஒரே கேள்வி. ஏன்னா ஃபவுண்டமெண்டலா இப்ப நம்ம வந்து ஃபவுண்டமெண்டலா எப்படி ஒரு காயின் அனலைஸ் பண்ணணும், அதுக்குள்ள என்னென்ன இருக்குங்கிறத நம்ம தெளிவா பார்த்தோம் சார். ஹிஸ்டரி டூ எல்லாமே நம்ம வந்து ஸ்டார்டிங் கிரிப்டோனா என்ன, அது ஹிஸ்டரி எப்படி இருந்துச்சுங்கிறத தொடங்கி என்னென்ன டைப் ஆஃப் ட்ரேடிங் இருக்கு, என்ன டைம் பீரியட் ட்ரேடிங் இருக்கு, ஃபவுண்டமெண்டலா எப்படி காயின் அனலைஸ் பண்ணணும், டெக்னிக்கல் வைஸா காயின் எப்படி அனலைஸ் பண்ணணும், இப்படி நிறைய விஷயங்கள் பார்த்தோம் சார். ஆனா அங்க வந்து அது அப்படி இல்ல சார். இப்ப நம்ம வந்து சீக்ரெட் சப்போர்ட்ங்கிற ஒரு விஷயத்த வந்து பார்த்தோம் தானே சார். அங்க வந்து அதுக்கு பேர் வந்து வெறுமனே அது வந்து டயகனல் சப்போர்ட், அது எப்படி ஒர்க் ஆகுங்கிறத தெளிவா சொல்ல சார். ஒரிசோண்டலா வந்து லைன் வரையது சப்போர்ட், அதே மாதிரி ஒரிசோண்டலா இது சப்போர்ட்டுக்கு மேல எங்க ரெசிஸ்டன் ஆகுதோ அதை வரைஞ்சது அது ரெசிஸ்டன்ட் லைன். இது இல்லாம இருக்கிற இன்னொரு சப்போர்ட்ங்கிறது வந்து டயகனல் சப்போர்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க சார். ஆனா நம்ம வந்து பாக்குறப்ப ரெகுலர் வியூ, லோகோமெட்ரிக் வியூ, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணி தானே சார் நம்ம சீக்ரெட் சப்போர்ட் வரைவோம். அப்ப அந்த விஷயங்கள் வந்து எனக்கு என்னடா இப்படி சொல்றாங்க, நம்ம படிச்சது ஒண்ணுமே இல்லை, இது வித்தியாசமா இருக்கு. ஆனா மார்க்கெட்ல வந்து மேஜரா ஒர்க், நான் இங்க சிடிஎல் படிச்ச அதை டெஸ்ட் பண்ணி பாக்குறப்ப அதனால ஒர்க் ஆயிருச்சு. ஓகே, பொண்ணு இது ஆக்ஷன் பண்ணணும். நான் பெரும்பாலும் சிடிஎல் வந்த பிற்பாடு இங்க படிக்க ஆரம்பிச்சதுல இருந்து ஃபவுண்டமெண்டலா எனக்கு என்னென்ன தேவை அதுங்கிறத நான் பார்த்தேன் சார். அதோட ஆர்பிட்ரேஜ் ட்ரேடிங், இதை வந்து இந்த எத்திரியமோட கம்பெனி ஓனர் வந்து அவர் வந்து இந்த ரீல்ஸ்ல பார்த்தது சார். இது ஒரு எக்ஸ்சேஞ்சில் கோயினை வாங்கி இன்னொரு எக்ஸ்சேஞ்சில் வந்து பிரைஸ் வந்து கூடுதலா இருக்கும், அந்த இடத்துல நீங்க வச்சீங்கன்னா ரொம்ப கூடுதலான ப்ராஃபிட் எடுக்கலாம், இந்த மாதிரி ட்ரேடிங் இருக்கு, இது கோயினை வந்து ஸ்டேக்கிங் பண்ணலாம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு அப்படிங்கறத நீங்க சொல்றது வந்து நான் நிறைய இடங்கள்ல இந்த ரீல்ஸ்ல பாக்குறதோ இல்ல யூடியூப்லயோ நிறைய இடங்கள்ல இதை பத்தி நிறைய பேர் வந்து சஜஸ்ட் பண்றப்ப, ஆமா இதுல நம்ம பார்த்தோமே, நம்ம அகாடமில இதை பத்தி சொல்லியிருக்காங்களே, ஆமா என்ன அப்படிங்கிறது வந்து நிறைய இது ரியாலிட்டியில இருக்கிற விஷயங்கள் வந்து ரியல் டைம்ல லைவ்ல உங்ககிட்ட வந்து நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம் சார். அப்ப நம்பிக்கை இருந்துச்சு. இது ஸ்டார்டிங்ல வந்து கிளாஸ் வந்து மென்ஷன் பண்ணிருந்தாங்க 2 months அப்படிதான் சார் நான் பார்த்தேன். 2 months தான் போட்டுருந்துச்சு. கிட்டத்தட்ட டைம் கூட போறப்பையும் மனசுக்கு படிச்சு பரவாயில்ல, நல்ல இடத்துல தான் இருக்கும், நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டு தான் வரும், கரெக்ஷன் பண்ணிக்கிட்டு தான் வரும், டைம் போறது பிரச்சனை இல்லை. ஏன்னா ஒரு விஷயத்த வந்து எடுத்தோடனே கத்துக்க முடியாது, டைம் தான் எல்லாத்துக்கும். ஒரு விஷயத்த ஃபுல்லா கத்துக்கிறதுக்கும் மாஸ்டர் பண்றதுக்கும் டைம் தான் தேவை. சரி கத்துக்கிறோம், டைம் எடுத்துக்கவும் பிரச்சனை இல்லை அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு வந்தது வந்து உண்மையே சொல்றேன், அது வேஸ்ட் கிடையாது. அந்த டைமுக்கு வந்து நல்ல ஒரு பெனிஃபிட் இருக்கு சார். அந்த ஸ்ட்ராட்டஜியா இருக்கட்டும், நாங்க பார்த்து அந்த எப்படி இண்டிகேட்டர் வந்து கரெக்டா யூஸ் பண்றதா இருக்கட்டும், வெறுமனே அந்த அகாடமி முடிய வெறும் யூடியூபை வச்சு மட்டும் கொஞ்ச நாள் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன் சார். நம்ம இந்த டோட்டல் 1, டோட்டல் 2, டோட்டல் 3 அந்த கோயின் அதை நீங்க அனலைஸ் பண்ண சொல்லி கொடுத்தீங்க சார் லாஸ்டா. அப்ப அதை நான் லாஸ்ட் இயர் வந்து சார் அந்த அக்டோபர் நவம்பர் டைம்ல வந்து பிட்காயின் வந்து சடன் ஒரு டம்ப் ஒன்று கொடுத்துச்சு தானே சார். அந்த டைம் வந்து நான் வந்து மேபி வந்து நவம்பரா இருக்கும் சார். அந்த டைம் வந்து நான் ட்ரேட் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 வீக்ல வந்து நான் $15 வரைக்கும் ஏர்ன் பண்ணியிருந்தேன் சார். ஒரு $5 இன்வெஸ்ட் பண்ணி ஃபியூச்சர் தான் சார் நான் பண்ணது. ஒரு $5 இன்வெஸ்ட் பண்ணி ஒரு 1 வீக்குள்ள ஒரு $15 மாதிரி சின்ன அமௌண்டா ஸ்கேல்பிங் பண்ண மாதிரி ஒரு குட்டியா லார்ஜ் டைம் பீரியட்ல வச்சு ஒரு $15 மாதிரி கொண்டு வந்தேன் சார். அன்னைக்கும் பார்த்து பிட்காயினுடைய அந்த டம்ப் வந்து நான் வந்து ஏடிஏ காயின் அந்த காயின் தான் நான் சூஸ் பண்ணி அனலைஸ் பண்ணி ட்ரேட் பண்ணிட்டு இருந்தேன். பிட்காயின் வந்து சடனா வந்து டம்ப் அன்னைக்கு ஒரு சடன் மூவ்மெண்ட் ஒன்று கிடைச்சிச்சு. மார்க்கெட் வந்து எல்லாமே டக்குனு நான் வந்து பைலம் கொடுத்திருந்தேன். டக்குனு பிடிசியும் இது டம்ப் ஆறப்ப ஏடிஏ காயின் வந்து டக்குனு டம்ப் அன்னைக்கு ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆயிடுச்சு. அந்த டைம் வந்து ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் வந்து சரியா தெரியல, எப்படி ஒரு சரியான ஒரு என்ட்ரி எடுக்கணுங்கிறது சரியா தெரியல, கன்ஃபர்மேஷனுக்கு என்ன பண்றது. அந்த டைம் வந்து இஎம்ஐ கிராஸ் ஓவர், ஒரு இஎம்ஐ பிரேக் பண்ணியிருந்தாலே நம்ம வந்து என்ட்ரி எடுக்கலாம், இஎம்ஐக்கு மேல இருந்துச்சுன்னா நம்ம என்ட்ரி எடுக்கலாம், அது ரீடெஸ்ட் பண்றது எப்படி வெளிட் பண்றது அதெல்லாம் சரியா தெரியல சார். வெறும் யூடியூப்ல சொல்ற 2-3 டிப்ஸை வச்சு மட்டும் ட்ரேட் பண்ணிக்கிட்டு ஒரு நாளைக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி போட்டு நான் ட்ரேட் பண்ணிட்டு இருந்தேன் சார் அங்க. அப்புறம் சிடிஎல் வந்து பிற்பாடு நமக்கு வந்து இருந்த ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி பெக் டெஸ்ட் இது ப்ரீவியஸா செக் பண்ணி பார்த்து பெக் டெஸ்டிங் வந்து லைவ் மார்க்கெட் வந்து கொஞ்சம் தான் ட்ரை பண்ணிருக்கோம். ப்ரீவியஸ் மார்க்கெட் வந்து நிறைய ட்ரை பண்ணிருக்கோம் சார் ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜியும். அப்ப எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பாக்குறப்ப அது எங்களுக்கும் யூஸ் பண்ணி பாக்குறப்ப அது கூட ஒர்க் ஆகிறப்ப ஒரு சந்தோஷம் இருக்கு சார். ஓகே நம்ம ட்ரை பண்ணி பாக்குறது ஒர்க் ஆகுது. அப்ப ஒரு நம்பிக்கை ஒன்று இருந்துச்சு சார், கூடுதலாவே நம்மளால முடியும் வந்துடலாம். உண்மையா சொல்றேன் சார், ட்ரேடிங் வரப்ப இந்த சைக்காலஜி மைண்ட் செட் எப்படி இருக்கணும், நான் வந்து ஒரு நல்ல ஒரு அடி வாங்கிட்டு இங்க வந்து அந்த சைக்காலஜி எப்படி ஃபிக்ஸ் பண்ணிக்கணுங்கிறத கத்துக்கிட்டேன் சார். இதுதான் சார் நான் இது சிடிஎல் நான் கத்துக்கிட்டது, இது தெரிஞ்சுக்கிற விஷயங்கள். ஓகே ஓகே ஓகே, தேங்க் யூ so much. சோ உங்களுக்கு வந்து திருப்தி நீங்க லேர்ன் பண்ணது. ஆமா சார். நீங்க பே பண்ணது 20,000 25,000 உங்களுக்கு காஸ்ட் ஃபீ? 25,000 சார். 25,000. சோ 25,000க்கு வர்த்தா ஃபீல் பண்றீங்களா நீங்க? உங்களுக்கு திருப்தி, சாட்டிஸ்ஃபை? ஆமா சார், ஃபுல் அண்ட் ஃபுல் சாட்டிஸ்ஃபைடா இருக்கு சார். சூப்பர் சூப்பர். சோ கரெக்ட்டா சொல்லுங்க.
அதோட அந்த நம்ம ட்ரேடிங் ரூம்ல வந்து எங்கட சீனியர்ஸ் பேச்ச நான் பாக்குறப்ப சார், ஓகே நமக்கு முன்னுக்கு படிச்சவங்க இவ்வளவு பண்ணிருக்காங்க, இவ்வளவு ஏர்ன் பண்றாங்க, இப்படி பண்றாங்க. அது பாக்குறப்ப சார், இது வந்து வெறுமனே அந்த ப்ரொஃபிட் கார்டு எடுத்து மார்க்கெட்டிங் பண்ற டீம் மாதிரி தெரியல. இவங்க ஏர்ன் பண்றது இப்படிதான் பண்றாங்க, என்ன ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்றாங்க, எப்படி ப்ராக்டிஸ் பண்றாங்க. அதுல ஒருத்தர் இருந்தாரு சார், டெய்லி அந்த ரீசெண்டா எஸ்டர்டே வந்து ஒரு $5,000 வந்து ஏர்ன் பண்ணிருந்தார் சார். அவரை பார்த்து விளங்குச்சு. அவர் சொல்லி அவர்கிட்ட நான் இது பர்சனலா ஒரு மெசேஜ் போட்டு கேட்டிருந்தேன் சார். அவரும் கொஞ்சம் கைட் பண்ணாரு சார், இந்த மாதிரி பண்ணுங்க, இவ்வளவுதான், ரொம்ப கஷ்டப்பட தேவையில்ல, இப்படி பண்ணுங்க. அங்க நம்ம இதுல படிச்சவங்களும் நமக்கு சப்போர்ட் பண்றாங்க. அதோட அவங்க சொல்றது ரெகுலர் ப்ராக்டிஸ் பண்ணிக்காங்க, ட்ரேட் பண்றோமோ இல்லையோ ட்ரேட் என்ட்ரி எடுக்காட்டியும் ப்ராக்டிஸ் பண்ணிக்காங்க அப்படின்னு சொன்னார் சார் அவரு. எஸ், லயகரசன் நீங்க பேசுறது. லயகரசன் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 8 மாசம் ப்ராக்டிஸ் பண்ணினாரு. அவரோட எல்லா சாட்டுமே இருக்குது டெலிகிராம்ல. கிட்டத்தட்ட நான் போட்டு வரேன் குரூப்ல பாருங்க. பிகினர்ல வரும்போது லயகரசன் எப்படி வந்தாரு, அவரோட இன்ட்ரெஸ்ட் எந்த அளவுக்கு இருந்துச்சு, பிராக்டிஸ் எந்த அளவுக்கு பண்ணாரு. எனக்கு தெரிஞ்சு லயகரசன் கிட்டத்தட்ட 8-7 மாசத்துக்கு மேல டெமோ அக்கௌண்ட்ல மட்டுமே ட்ரேட் பண்ணி கொண்டிருந்தாரு. இன்னைக்கு பர் டே $1,000 மேல ஈஸியா ஏர்ன் பண்ணி கொண்டிருக்காரு. லயகரசன் மட்டும் இல்ல, குரூப்ல நிறைய பேர் இருக்கிறாங்க. எனக்கு பர்சனலா நிறைய ஸ்கிரீன்ஷாட் வரும், ப்ராஃபிட் கார்டு வரும், இன்க்ளூடிங் நீங்க இருக்கக்கூடிய குரூப்லயுமே நிறைய ப்ராஃபிட் கார்டு வரும், நீங்க பார்க்கலாம். அது அப்ப நான் இந்த இடத்துல சிக்னல்ங்கிற விஷயமே இல்ல. இப்ப இந்த இடத்துல இங்க வாரவங்க எல்லாருமே பிகினர் லெவல்ல வரக்கூடியவங்க. யாரு சரியா இன்ட்ரெஸ்ட் எடுத்து சரியா படிச்சு லேர்ன் பண்றாங்களோ, கொடுக்கக்கூடிய பிராக்டிஸ் டாஸ்க் எல்லாம் முடிச்சு கொண்டு வராங்களோ, அவங்க வந்து மார்க்கெட்ல ஏர்ன் பண்றது 100% ஷூர். அதை நீங்க பாக்கலாம். நீங்க அதை ஃபாலோ பண்றீங்களா இருந்தா நீங்க இந்த கோர்சஸ் முடிஞ்சது பிறகு நீங்க அப்ளை பண்ணி ஃபீல் பண்ணி கொள்ளலாம். நீங்க ஓனா ஃபீல் பண்ணி கொள்ளலாம். அப்படி நீங்க ஃபாலோ பண்ணி இருந்தீங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா ஏர்ன் பண்ண இயலும் எல்லாருமே. எஸ். So, thank you so much, Darshan. I hope நான் பண்ணி தந்த ப்ராமிஸ் அப்ப நான் வந்து காப்பாத்திக்கிறேன். Thank you so much for that. And also உங்களோட ட்ரேடிங் ஜேர்னி நல்லா ஸ்டார்ட் ஆயிட்டு நல்லா போகணும்னு சொல்லி நினைக்கிறேன். தொடர்ந்து டச்ல இருங்க, Cointrade Academy குரூப்ல இருங்க. சோ நம்ம இன்னும் நிறைய விஷயங்கள் பார்க்க வேண்டியிருக்குது. கட்டாயமா நாங்க வீக்லி செஷன் எல்லாம் போட்டு பார்ப்போம் கட்டாயம். சரியா? ஓகே, தேங்க்யூ சார்.